வணக்கம். எபிசோட் 2 ஆஃப் அதிமுக தொண்டன் எனும் நான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். தென் மாவட்ட அரசியலில் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர், சமூக சேவகர், மருத்துவர், இந்த மாதிரி பல விஷயங்கள், பல டைட்டிலுக்கு சொந்தக்காரர். வணக்கம்ண்ணே. ஐயா நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற நீங்கள் நிறைய பேர் இன்னைக்கு அரசியலுக்காக கேட்டால் பவர் வேணும் அப்படிங்கிறாங்க. என் நிகழ்ச்சிக்கு வராது அண்ணன் சொன்னா எங்கள் அப்பா அவர்கிட்ட இந்த கேள்வியை மறக்காம கேள்விப்பா எங்கள் அப்பா சொல்லி அமைச்சாரு. ஆமா, அவங்க சிறுபான்மையின் பாதுகாவல்னு சொல்லி திரிகிறாங்க. இங்க திமுக அதை சொல்லி தான் ஓட்டுவாங்க. திமுக மத மோதலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துருக்காங்க. நிறைய உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், அம்மா எத்தனை திட்டங்கள். வணக்கம். எபிசோட் 2 ஆஃப் அதிமுக தொண்டன் எனும் நான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொண்டன் ஏன் அப்படின்னு டைட்டிலாக வச்சோம் அப்படின்னா, அதிமுகவில் தொண்டனுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பதவி. அந்த பதவியிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம ஐயா பொதுச்செயலாளர் வந்திருக்காரு. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொண்டன் யாருன்னா, தென் மாவட்ட அரசியலில் இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர், சமூக சேவகர், மருத்துவர், இந்த மாதிரி பல விஷயங்கள், பல டைட்டிலுக்கு சொந்தக்காரர் அண்ணன் டாக்டர் சரவணன் தான் இங்கே வந்திருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம்ண்ணே. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணே, இது இந்த உரையாடல் எப்படி இருக்கணும்னா, அதிமுக தொண்டர்கள், மாற்று கட்சியினர்களுக்கு நீங்கள் யாரும் தெரியும், ஆனால் அதிமுக தொண்டர்களுக்கு டாக்டர் சரவணன் யார், அவர் மதுரையில் இன்றைக்கி ஏன் அவர் தவிர்க்க முடியாத தவறாக இருக்கார் அப்படிங்கிறது. இன்றைக்கி ஐயா நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற நீங்கள், அதாவது மதுரையோட முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்கள கலந்தாசிப்பார், கேட்பார், கேட்டு தான் இருப்பார். இப்போது உங்களோட அரசியல் பயணம் எப்படி ஆரம்பிச்சது? எதுக்கு நீங்கள் முதல்ல அரசியலுக்கு வந்தீங்க? ஏன்னா நீங்கள் டாக்டர், அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த இதை தாண்டி நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க, சமூக சேவைக்கு வந்திருக்கீங்க, புது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க. ஏன் வந்திருக்கீங்க? பேசிக்காக என்னோடய பெற்றோர்கள் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்தவங்க ஆக்சுவலாக. ஸோ படித்து நகர்ப்புறத்துக்கு வர்றாங்க. தங்களோட பிள்ளைகளை ஒரு மருத்துவர் ஆக்கணும் அப்படின்ற அவங்களுடைய கனவு. அதே மாதிரி நாங்களும் படிக்கிறோம், டாக்டர் ஆகிறோம். நானே கூட புரட்சித் தலைவர் கொண்டு வந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இப்போ உள்ள நீட்டு மாதிரி கிடையாது. நாங்கள் படிக்கும்போது பயாலஜி 100 மார்க்ஸ் எடுப்பாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 50 மார்க் எடுப்பாங்க, ஒரு 50 மார்க்குக்கு என்ட்ரன்ஸு. அதில் மெரிட்டில் நீட்டு இல்லாமல் அந்த நேரத்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலம் டாக்டரான ஒருத்தர் நானும் என்னோடய சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் 2 பேரும் டாக்டர் ஆகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மருத்துவ சேவையே ஒரு மக்கள் சேவை தான். ஸோ பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம், சமூகத்தில் ரொம்ப நலிவுற்ற மக்களை சந்திக்கிறோம். அது என்னை சூர்யா ட்ரஸ்ட்ன்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்படுத்த வைக்குது. அதன் மூலம் மக்களுக்கு நிறைய முடிஞ்ச அளவு சேவைகள் பண்ணிக்கிட்டே வர்றோம். அப்போ அப்படி வர காலங்களில் காலேஜ் அட்மிஷனுக்கு வருவாங்க என்கிட்ட. அப்போ மதுரையில் இருக்க ஒரு காலேஜில் டாக்டர் சரவணனா என்னால் ஒருத்தர் 2 பேருக்கு அட்மிஷன் வாங்கி தர முடியுது. அப்போ யோசிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஒரு க்ரீனிங்கில் கையெழுத்து போடுற இடத்துல ஒரு அதிகாரத்தில் இருந்தால் கூடுதலான சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றோம். அதுதான் என்னை அரசியல் நோக்கி கொண்டு வருது. அண்ணே, நான் நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் இந்த காரணம் உண்மையிலேயே ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஏன்னா நீங்கள் வேறு எது சொல்லியிருந்தா கூட நான் ஒரு இது எடுத்து விட்டுருப்பேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். வயதில் அவங்களோட சின்ன இருந்தாலும் உண்மையிலேயே இது 4 பேர் பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அரசியலுக்காக தான் கேட்டால் பவர் வேணும் அப்படிங்கிறாங்க, அது ஒரு போதைங்கிறாங்க. ஆனால் அரசியல் மக்கள் சேவைங்கிறது ஃபஸ்ட்டு மறந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன்ஸ்க்கு அரசியலுங்கிறது மக்கள் சேவைன்னு தெரியாது, ஒரு கம்பெனி, ஒரு வியாபாரம்னு நினச்சிக்கிட்டாங்க. பிஸ்னஸ் மேன் கேன் டர்ன் டு பொலிட்டிஷியன், பொலிட்டிஷியன் ஷுட் நெவர் பிகம் பிஸ்னஸ் மேனுன்னு ஒரு செய்திங்க இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், நான் மக்களுக்காக வரேன், எனக்கு பவர் வேணுங்கிறீங்க. நான் சொந்த பணத்தை செலவு பண்ணி நான் கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறேன். இது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். இன்றைக்கி இருக்க பெரிய தலைவர்கள்கிட்ட கட்சிக்காரங்கிட்டலாம் அப்படி இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். சரிண்ணே, இப்போ நீங்கள் மதுரை வடக்கு அதானே நீங்கள் கேட்டுட்டு இருக்க தொகுதி, இப்போ விருப்பமனு கட்டியிருப்பீங்கல்ல, எது கட்டினீங்க? நான் மதுரை வடக்கு, திருப்பரங்குன்றம், மதுரை தெற்கு, மத்திய தொகுதி 4 தொகுதிக்கு விருப்பமனு செஞ்சுருக்கிறேன். ஆமாம், மதுரையில் 10 தொகுதி, ஒரு தொகுதி நம்ம ரிசர்வ் தொகுதி. அதனால் 9 தொகுதிக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடியாருக்கு கட்டியிருக்கேன். நம்மளுக்கான முகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சித் தலைவர் அம்மாவிற்கு பிறகு அதிமுகவுடைய ஐக்கான் ஐயா புரட்சி தலைவர் எடப்பாடியார் தான். அவர் தான் எல்லா இடத்துலையும் வேட்பாளர். அவருடைய சாதனைகள், அது குறிப்பாக சொல்லணும்னால டாக்டர்னால ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண சாதனை 7.5%.
உள்ளிட ஒதுக்கீடு, மருத்துவ கல்வியில் அவர் கொண்டு வந்து இதெல்லாம் கவர்னரோட பவரை தாண்டி ஒரு விதியை பயன்படுத்துறது 162 பயன்படுத்துறது. இதே திமுக என்ன செஞ்சுருப்பாங்க, அது வந்து நான் கவர்னர் கையெழுத்து வாங்குறேன். கவர்னருக்கு அனுப்புவாங்க, அவர் மேலே குறை சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க, இவங்க ஒரு இது கையெழுத்து இயக்கம் நடத்துவாங்க, இப்படி அரசியல் ஏமாற்றுவாங்க. அது இல்லாமல் அதுதான் வந்து புரட்சி தலைவர்ன்ற ஒரு ஒரு மக்கள் திலகம், ஒரு பொன்மனச் செம்மல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு இளைய மனது படைத்த ஒரு தலைவர், அவர் ஈகை குணம் கொண்ட ஒரு தலைவர். அடுத்து அம்மா இரும்பு கரம் கொண்டு இயக்கத்தை நடத்தினாங்க, அயன் லேடி. அதே நேரம் அவங்ககிட்ட அந்த ஒரு அன்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மதுரையில் இருக்கிறாங்க ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருடைய மக. அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து மதுரையில் படுகொலை செய்யப்படுறாங்க. அவங்க அந்த பொண்ணு வந்து வேலைக்கு வரும்பொழுது கேட்கையில அவ்வளோ லிபரல் அவங்களுக்காக வந்து அன்று புரட்சி அம்மா வந்து அவங்களுக்கு வேலை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி கனிவும் இருக்கும் அம்மாட்ட. அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு மாணவர் இன்றைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி இருக்கும். அதட்டிலும் இருக்கும். அதுதான் ஐயாட்ட இருக்கக்கூடிய நான் பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமான மனிதர். அப்போ இப்படி ஒரு உன்னதமான ஒரு திட்டம் 7.5 இது காலம் பேசும். இது காலத்தை வென்ற திட்டம் புரட்சி தமிழர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இதுதான் புரட்சி. சும்மா இவங்களாம் சினிமாவில் டைலாக் பேசிட்டு சினிமாவில் டைலாக் பேசிட்டுலாம் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் செஞ்சு காமிச்சிருக்கிறார். குடிமராமத்து திட்டம் இதெல்லாம் தலைமை பண்புகள். அந்த காலத்தில் அரசர்கள் செய்கிறத நம்ம குரலெல்லாம் படிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி தலைமை பண்புன்றது இயற்கையாக அது வரணும். அது ஆமாம், அப்படிப்பட்ட ஒன்று தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொண்டனாக தொடங்கி கிளை செயலாளராக இருந்து முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காரு. இன்னைக்கு கழகத்தோட பொதுச் செயலாளர் இருக்கிறார்ல, இதுதான் ஒரு உண்மையான வளர்ச்சி. ஆமாம், இதுதான் வந்து அதிமுக ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சி யாருனாலும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் மருத்துவர்ன்ற போது இந்த விஷயம் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பீங்க. கொரோனா காலத்தில் ஏகப்பட்ட அரசுகள் திணறினாங்க, ஃபண்ட் இல்லை. ஆனால் நம்ம கட்சி நம்ம தலைவர் அதை மேனேஜ் பண்ணி பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ண எல்லா சைடும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இதுவே இப்போ இருக்கிற இந்த விளம்பர திமுக அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த காசு இல்லைங்கிறதே வச்சு அந்த 5 வருஷம் பிரம்மாண்டமான விளம்பரம் பண்ணி அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சு விட்டு டைட்டில் வச்சு விட்டு தமிழ்நாட்டை ஏமாற்ற மாநில அரசுன்னு சொல்லி அவர் டைட்டில் வச்சு வீதி பிரச்சாரம் பண்ணி அந்த கொரோனா விஷயத்திலே பயங்கர அரசியல் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உண்மையில் திமுகவுக்கு மட்டும் அந்த பேர் வைக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு எங்கே இருந்தான்னு தெரியல, ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு தெரியல. டிசைனாக பேர் வைப்பாங்க. உங்களுடன் முதல்வர், மக்களை தேடி மருத்துவம். புரட்சி அம்மா காலத்தில் அம்மா இது கொண்டு வர்றாங்க, மினி கிளினிக் கொண்டு வராங்க. அப்போ கிராமப்புறங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 25-30 பேர் வந்து அந்த மருத்துவமனைக்கு போகலாம், பயன்பெறுவாங்க. அப்படி பார்க்கையில் மாதம் ஒரு 25-30 லட்சம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக. இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு மக்களை தேடி மருத்துவம்னு இவங்களாம் என்ன பண்ணுறான், திமுகவா 2 கோடி பேருக்கு பார்த்துருக்கணும் பொய்யா ஒரு கணக்கு எழுதுகிறேன். அது பேரை எடுத்து பார்த்தோம்னா ஒரே பேர் 2 தடவை ரிப்பீட் ஆகுது. இப்படி ஏமாற்றக்கூடிய ஒன்று தான் திமுக. அடுத்தவங்க குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி இன்றைக்கி மதுரையை எடுத்துக்கிட்டோம்னா 8000 கோடிக்கான திட்டங்கள் ஐயா எடப்பாடியாரோடைய ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியில் வந்தது. இப்போ கூட ஒரு பாலம் வந்து இப்போ முதலமைச்சர் திறக்கிறாரு, ஸ்டாலின் திறக்கிறாருன்னா திட்டம் வந்தது வந்து அதிமுக பீரியட், ஐயா எடப்பாடியாரோட பீரியடில் வந்தது. இப்படி தான் அவங்க பேர் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் ஆனால் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் கொரோனான்னு சொன்னால் ஞாபகம் வருது, உலகத்தை புரட்டி போட்ட ஒரு பெரிய பேரழிவு. அதில் இந்தியாவில் பல மாநிலத்தில் வந்து உங்களுக்கு இப்போ இது இருந்தாலும் பாதிப்பு இருந்தாலும் தமிழ்நாட்டில் குறைச்சி தான் இருந்தது. அது காரணம் என்ன, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன், ரேஷன் கடையில் மாஸ்க் தரணும் மக்களுக்கு அப்படின்னு பேசுகிறேன். அது கரெக்டாக ஒரு 15 நாளில் வந்து ஐயா எடப்பாடியார் வந்து அறிவிக்கிறார், ரேஷன் கடையில் மாஸ்க்கு. அன்றைக்கி சட்டமன்றத்தில் முதல்ல மாஸ்க் போட்டு நுழைஞ்ச ஒரு டாக்டர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி அன்றைக்கே வந்து சாயங்காலம் ஒரு பிரபலமான ஒரு இதில் வந்து டிபேட்டில் உட்கார்றேன். அப்போ நெறியாளர் கேட்குறாரு, எத்தனை வருஷம் கொரோனா இருக்கும் டாக்டர்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், குறைஞ்சது 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். இந்த மாஸ்க்குன்றது என்றைக்குமே இருக்கும். லேடிஸ்க்கு அவங்க சேலைக்கு மேட்சாக அந்த மாஸ்க் மாறிடும் அப்படின்னு அன்றைக்கி சொல்கிறேன். சமீபத்தில் சந்திக்கும் போது கூட அவர் சொன்னார், நீங்கள் அன்றைக்கி சொன்னது ரொம்ப கரெக்டாக இருக்குது டாக்டர், அதே மாதிரி 2 வருஷம் இருந்துச்சு கொரோனா, இப்போ எங்கே பார்த்தாலும் மேட்சிங்காக வைக்கிறாங்க. ராமராஜில் மேட்சிங் வெட்டி சட்டைக்கு மேட்சிங் மாஸ்க் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதனால் கொரோனாவில் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை, அது குறிப்பாக என்ன சாமானிய மக்களுக்கு வரி உயர்வே இல்லாமல் செஞ்சவர் எடப்பாடியார். மிக திறமையாக கையாண்டார். இன்றைக்கி திமுக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வரி, குப்பை வரைக்கும் வரி போட்டாச்சு, கொடுக்கறதுக்கு இங்கே மட்டும் 1000 ஏற்றியாச்சு. இன்றைக்கி சாலை ஒரு வியாபாரிகளுக்கு வரி போடுறாங்க. தள்ளு வண்டியில் விற்கக்கூடியவங்களுக்கு 250 ரூபா வரின்னு சொல்கிறாங்க.
இப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். இதுதான் திமுக. அவனே மொத்தமாக கொள்ளையடிச்சிடுறான். மதுரையில் தியாகராஜன் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அப்பப்போ அவருக்கு மனசாட்சி அதை பேசிடும். அவர் மனசாட்சி பேசி நம்மளாம் கேட்டிருப்போம் சமூக வலைதளத்தில். ஆட்சிக்கு அந்த 6 மாதத்துலேயே 30,000 கோடி இவங்க எப்படி என்ன கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ இன்றைக்கி பல லட்சம் கோடி இருக்கணும். அப்போ அவரை டீப்ரமோட் பண்ணிட்டாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஐடி செக்டரை கொடுத்து விட்டாங்க. இன்றைக்கி அவர் ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கிறார் திமுகவில் உள்ள. அப்போ இதுதான் ஆட்சி அப்படின்னா அதிமுக ஆட்சி. திராவிட ஆட்சிகள் தான் தமிழ்நாடு நல்லா இருக்குது மற்ற மாநிலத்தை விட அப்படின்றது ஓகே. அந்த திராவிட கட்சியில் யார் அதிகம் ஆட்சி பண்ணதுன்னு பார்த்தோம்னா அதிமுக பீரியட். அப்போ தமிழ்நாடு இன்னைக்கு மற்ற மாநிலத்தை விட நல்லா இருக்குன்னா அதுக்கு அதிமுக தான் காரணம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம். புரட்சி அம்மா தான் காரணம். புரட்சி எடப்பாடியார் தான் காரணம். ஆனால் இது ஒரு பர்சனல் கொஸ்டின். நீங்கள் அம்மாவை நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்லை. அந்த வாய்ப்பு கிடைக்கல. டிவி இதுகளில் பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய் அம்மாவை நீங்கள் தேடினீங்கன்னா ஒரு ஓரத்தில் என் ஃபோட்டோ வரும். எப்படின்னு? ஆமாம், ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பாயிண்ட் தான் அது. அம்மாவோட மறைவுக்கு பிறகு நான் ஒரு வழக்கு தொடுக்கிறேன். டாக்டர்ன்றனால மருத்துவமனையில் என்ன நடந்ததுன்னு தெரியணும்னு வழக்கு தொடுக்கிறேன். அந்த வழக்கு எனக்கு சாதகமாக வந்திருக்குது. இன்றைக்கி அந்த வழக்கில் யாரெல்லாம் குற்றம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு முடிவு பண்ணிச்சோ அவங்க இன்றைக்கி இந்த கட்சியில் இல்லை. நான் அதான் சொல்லும்போது பாருங்கள் எனக்கே கூஸ் பம்ப்ஸ் வருது பாருங்கள். ஆன்மீகமான கட்சி இது. ஒரு ஆத்மா வழி நடத்துகிற கட்சி இது. தலைவரை இயற்கை தான் இது தேர்ந்தெடுக்கும். புரட்சி தலைவருக்கு பிறகு கட்சி பிளவுபடுது, பிரச்சனை ஓடுது, அம்மா கைக்கு கட்சி வருது. அம்மாவுக்கு பிறகு பாருங்கள் புரட்சி தமிழரை பார்த்து இந்த இயக்கம் அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகளுக்கு அந்த இயக்கம் இருக்கும் அப்படின்ற அந்த ஆன்மீக அந்த வார்த்தைக்கான ஒரு பவர் இருக்குது. அப்போ யாரெல்லாம் அதுக்கு எதிராக இருந்தாங்க நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கோர்ட்டும் சொல்லியிருக்குது. அந்த தீர்ப்பு அந்த நேரத்தில் பெருசாக வெளியே பேசப்படலை. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் அப்போ அவங்களாம் இன்றைக்கி கட்சியில் கிடையாது, இல்லை. அப்போ இந்த இயக்கம் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆன்மா கட்சி வழி நடத்துகிறது. ஆனால் இப்போ நீங்கள் சமீபத்தில் விழுப்புணம் கட்டினீங்க. நீங்கள் மதுரை வடக்கு கட்டியிருக்கீங்க, ஒரு 4 தொகுதி கட்டியிருக்கீங்க. இதில் எது உங்களுக்கு கீ ஃபோக்கஸ்? எனக்கு இதுதான் வேணும், இது இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன், கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு எது உங்களுக்கு கீ ஃபோக்கஸ்? விருப்பம்னு கட்டியிருக்கிறோம். முடிவு பண்ண வேண்டியது பொதுச் செயலாளர் எந்த தொகுதி சொல்கிறாரோ நிற்கிறோம். ஏன்னா நம்ம முன்னிறுத்த போகிறது அதிமுகவோட சாதனைகள். புரட்சி தலைவர் தொடங்கி அம்மா புரட்சி தலைவி ஐயா எடப்பாடியார் ஆட்சியில் செய்த சாதனைகள். அதனால் மதுரையில் 9 தொகுதிக்கு நான் எலிஜிபிள் தான். நான் இருக்கிறது என்னோடய வீடு, மருத்துவமனை இருக்கிறதெல்லாம் மதுரை வடக்கு தொகுதி. ஏற்கனவே வடக்கு தொகுதியிலையும் நான் போட்டிகிட்ருக்கிறேன் கடந்த தேர்தலில். அதனால் வடக்கு தொகுதி என்னுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி நம்ம செய்ய போகிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா வடக்கு தொகுதின்றது மதுரையோட அர்பன் ஏரியா, மத்திய சென்டர் பாயிண்ட். அதுதான் கலெக்டரேட் அங்கே தான் வரும், கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே தான் வரும், கார்பரேஷன் அங்கே தான் வரும், எல்லாமே. அதனால் எந்த கட்சினாலும் அந்த தொகுதியை தான் ஒரு குறி வச்சு பண்ணுவாங்க. வடக்கு நல்லா இருக்கும் அதிமுகவுக்கு இந்த முறை அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா திமுக அவங்க சொன்ன திட்டங்கள் எதையும் பெருசாக செய்யலை. அதுவும் குறிப்பாக மதுரையில் எதுவுமே செய்யலை. ஆமாம், 2021 தேர்தலையும் சரி 2024 தேர்தலையும் சரி திமுகவோட வாக்கு வங்கி மதுரையில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அவங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலை. இதை நம்ம இப்போது அதை மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம். அப்படின்ற போது நீங்கள் மதுரை வடக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அது எப்படி அணுக போகிறீங்க? மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? இல்லை, உங்களுக்கு வாக்கு வங்கி இன்க்ரீஸ் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி பண்ணோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க பாதி. அதை தாண்டி அந்த 5 வருஷத்தை முடித்தாங்கன்னா 10 வருஷத்துக்கு லாங் லீவ் கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா ஏடிஎம்கே அப்படி இல்லை. ஆட்சிக்கு வந்தால் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு கண்டினியூஸாக ஆட்சியில் இருப்போம். அப்படி ஒரு சின்ன ஒரு பிரேக்கு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். மக்கள் இப்போ நம்ம வீழ்த்தப்பட்டது துரோகத்தின் அடையாளம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. இன்னும் மதுரை சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அதே துரோகம் தான் நிறைய தொகுதி. இல்லாட்டி மதுரைன்றது அதிமுகவோட எஃகு கோட்டையாக இருந்தது புரட்சி தலைவர் காலம் தொட்டு. அது 10மே நம்ம கோட்டையாக இருந்துச்சு. 10ல் 3 தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆமாம், அதிமுக பைலா எழுதின சங்கரபாண்டியன் அப்படின்றது என்னோட உறவினர், எனக்கு தாத்தா முறை, மதுரை தான் அவங்கெல்லாம். ஆனால் அப்படி இருந்த மதுரை இப்போ கடந்த தேர்தலில் 5 தொகுதி, நம்ம 5 அதிமுக 5 அப்படி இருந்தது. இப்போ மக்கள்கிட்ட கடுமையான அதிருப்தி திமுக மேலே இருக்குது. கார்பரேஷனில் 250 கோடிக்கு மேலே ஊழல், வரி ஏய்ப்பு நடந்திருக்குது. அசுத்தமான நகரம் மதுரைன்றதில் இந்தியாவில் முதல்
இதாக வந்து கொண்டு வந்திருக்கிறேன் நான் திமுக. அது இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இது எனக்கு ஒரு கிளப்ல ஒரு மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸோட. ம். நான் திண்டுக்கல், யாருக்கு திண்டுக்கல் தெரியாது, திண்டுக்கல்லாம் பிரியாணி தெரியும். அப்போ நான் மதுரைக்காரன்ற ஃபேமில் தான் இருப்பேன். ஏன்னா அவங்க ஊர் இருக்கிறதுலே மட்டமான ஊராமே, நான் டட்டியான ஊராமேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறானுங்க. அந்த இடத்துல வந்து என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. என்ன பண்ணுறது, திமுக சரியாக கையாளலை, கட்சி சரியாக பார்த்துக்கல, மக்கள் சரியாக செய்யல, அதுதான் சொல்ல முடிஞ்சது நான். ஆனால் நம்ம ஊரை சார்ந்து அதை தேக்கும் போது நம்மளையே சாட்ட மாதிரி இருக்கு. கரெக்டாக இந்த கார்பரேஷன் ஊழல் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றாத்தான் ஹைலைட் பண்ணுறாங்க. 250 கோடி ஊழல், அந்த வரி ஏய்ப்பு, கமர்ஷியல் பில்டிங் எல்லாம் ரெசிடென்ஷியலாக வரியை மாற்றி போட்டு சம்பாரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட்டை நான் இப்போ சொல்கிறேன். எவர்லேண்டுன்னு சொல்லி கான்ட்ராக்ட் கம்பெனி, இது வந்து அந்த திமுகவோட தலைமை பீடத்தோட பினாமி கம்பெனி. இப்போ ஏற்கனவே உள்ள துப்புரவு பணியாளர்கள் ஒருத்தவங்க அரசாங்கம் ஏற்கனவே வேலைக்கு இருந்திருப்பாங்கல்ல, இவங்க வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸை நியமிக்கணும். நியமிக்காமல் நியமித்ததாக கணக்கு எழுதி மட்டும் இவங்க பணத்தை எடுத்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ மதுரையை வந்து துப்புரவு பணியாளர்கள் கம்மி மதுரையில். அதனால தான் தூய்மை பணிகள் வந்து கடுமையான தொய்வு. இந்த குப்பையான நகரத்தில் மதுரைக்கு முதலிடம் கிடைச்சது காரணம் இந்த கான்ட்ராக்ட் கம்பெனி, இந்த திமுகவோட பினாமி கம்பெனி தான், தலைமையோட பினாமி கம்பெனி தான் காரணம். இது என்ன நிறைய பேருக்கு என்ன தெரியல. மதுரையில் ஒரு எம்பி இருக்கார், வெங்கடேசன் இருப்பார். எலெக்ஷனுக்கு மட்டும் கம்யூனிஸ்ட் பெருசாக மாறுதட்டிக்கிறாரு. கம்யூனிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே லக்கு அதுதான். தொகுதிக்குள்ளே தேடின ஆள் இருக்காது. யார் மேலேயாச்சும் ஒரு சவாரி பண்ணி ஒரு சீட்டை வாங்குறது. அவர் தமிழ்னு பேசுவார், அதை மட்டும் பேசி முடிச்சுட்டு ஆள் மறைஞ்சிருவார். நல்ல சிறந்த எழுத்தாளர்னு சொல்லுவாங்க, நான் சிறந்த நடிகர்னு கூட சொல்லுவேன். கரெக்டாக எலெக்ஷனுக்கு வருவார், நடிப்பார், ஓட்டை வாங்குவார், அதோட மறைஞ்சு போயிடுவார். இப்போ அதுதான். ஏன்னா உங்களுக்கு கலைத்துறையில் நிறைய அனுபவங்கள் இருக்குது, நிறைய பழக்க வழக்கங்கள். ஆமாம். அதனால் அவர் வந்து செவாலிய சிவாஜியை விட பெரிய நடிகர் தான் வெங்கடேசன். இப்போ கூட திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் கூட அவ்வளவு தீயாக கண்டு கொண்டிருக்கிற பிரச்சனை. அந்த இஷ்யூவை நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் அப்படியே போயிடுங்க. அதுலேயுமே அவர் வந்து அது மாதிரி தான், எதாச்சும் ஒன்று அப்படி கோல் மூட்டுறது, சிண்டு முடிகிறது, இதுதான் அவருடைய வேலை. அவர் திமுக குடும்பத்துக்கு ரொம்ப இதாக தெரிகிறாரு விஷயம். அதனால் மக்கள் வந்து இப்போ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக மதுரைனா சினிமாவை எடுத்துக்கோங்க, அரசியல் எடுத்துக்கோங்க, மதுரையில் தான் அந்த மாற்றம் ஆரம்பிக்கும். இந்த முறை மதுரையில் நிச்சயமாக அதிமுக 10 தொகுதியும் ஜெயிக்கும். இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்கும். இப்போ நீங்கள் திருப்பரங்குன்ற இஷ்யூன்னு சொன்னீங்க. இதை நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் வில் பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரியாக்ஷன். ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக கொண்டு வந்து மறைச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்னன்னா, மதுரையோட வளர்ச்சி தடைப்பட்டு போச்சு. மதுரையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் திமுக இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை காவி சாயலையும் நம்ம மேலேயும் பூசிட்டு, பிஜேபி மேலேயும் பூசிட்டு, அவங்க அறநிலையத்தில் வச்சு கேஸ் போட வச்சு, இது அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்கிறது பார்க்குற எனக்கு ஒரு புது மனுஷன் மாதிரி தெரியுது. இது உங்கள் கருத்து என்ன? இதில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். திமுக எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா, சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துவாங்க. அந்த நெருப்பு அணையாமல் பார்த்துக்குருவாங்க. அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த திருப்பரங்குன்றம் விஷயம். இதில் வந்து ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது, காலங்காலமாக தீபம் ஏற்றிருக்கிறாங்க, தீபம் ஏற்ற விடுங்க. அந்த கேஸ் கோட்டை ஒரு 10 பேரை தான் போய் சொல்கிறாங்க, மேலே போய் அனுமதிக்க சொல்கிறாங்க. அதை தடுத்து இதை வந்து ஒரு பெரிய மத மோதலாக கொண்டு வர மாதிரி விஷயத்தை உருவாக்குனது திமுக தான். அங்கே லோக்கல் நானே வந்து இது திருப்பரங்குன்றத்தோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எல்லாமே இணக்கமாக இருப்பாங்க. நானே சந்தனக்கூடு திருவிழாவில் கலந்துக்கிட்டு இஸ்லாமிய சகோதரர்களோட நானே அங்கே இருந்திருக்கிறேன். இது வந்து பியூராக திமுக திட்டமிட்டு செய்யக்கூடியது. நீங்கள் சொன்ன காரணம் கரெக்டு. தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதும் செய்யலை. அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 100 நாள் எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ அவங்க கையில் எடுக்கிறது அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. ஆமாம், இதுதாண்ட ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதனால் பிஜேபியை சொல்லியே இந்த தேர்தலை ஒப்பேற்றிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் அவங்க இதை கையில் எடுக்கிறாங்க. மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆமாம், 99% மக்கள் எல்லாமே ஆன்மீகம் தான், ஏதாவது ஒரு மதத்தின் சார்பாக தான் இருக்க போகிறாங்க. மத நல்லிணக்கம் அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவானதாக தான் இருக்கணும். அதைத்தான் நம்மளுடைய பொதுச் செயலோட அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அவர் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா கூட ஹைகோர்ட் தீர்ப்பை நடைமுறைப்படுத்து, தீபம் ஏற்றணும், தீபம் ஏற்றட்டும், சந்தனக்கூடு விழாவுக்கு போய் இஸ்லாமியர் போய் சகோதரர்கள் இது பண்ணட்டும். இப்போ நம்ம காமன் மேன் தான். ரம்ஜான் வந்துட்டால் பிரியாணி வராதான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் போடாமல், கிறிஸ்மஸ் வந்தால் கேக் வராதான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி தான். அதனால் நம்ம வந்து சகிப்புத்தன்மை உள்ள ஒருத்தர் நிச்சயமாக வந்து இதில் வந்து திமுக தான் அரசியல் லாபத்துக்காக
மத மோதலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. ஆமாம். ஆனால் உண்மையிலேயே சிறுபான்மையோட எந்த ஒரு விஷயமும் இந்த தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா இங்கே வந்து என்றைக்குமே இந்துவும் கிறிஸ்டியனும் முஸ்லீமும் 3 பேரும் அண்ணனும் தம்பியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியா நடக்கிறது இங்கே நடக்கிறதே கிடையாது. இங்கே திமுக அதை சொல்லி தான் ஓட்டு வாங்குது. ஆனால் திமுக வேலையே கிடையாது. இவங்களே பிரச்சனையை உருவாக்குவாங்கன்னா அதை இவங்களே திருப்பி அணைக்கவும் செய்வாங்களாமா. இதுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்தோன்னு போய் மத்திய அரசை பார்ப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட KN நேரு பிரச்சனை இல்லை, போனார், அவர் பையன் அங்கே போய் பார்க்குறாங்க மத்திய அமைச்சரை, காலில் விழுந்த மாதிரி ஃபோட்டோ வருது, ஆனால் வெளியே வந்து விழுகலைன்றாங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு பிரச்சனை வந்த உடனே போவாங்க, சொந்த லாபத்துக்கு போவாங்க. கருணாநிதி அவருக்கு வந்து நாணயம் வெளியிடுறதுக்காக போய் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை அழைச்சிட்டு வந்தாங்க. இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு பேச மாட்டாங்க. இதுவே ஐயா எடப்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய வலியுறுத்தலுக்கு பிறகு தான் இந்த 100 நாள் வேலை திட்டம், அதற்கான நெருக்கி 2999 கோடி நினைக்கிறேன், 3000 கோடி போனால் மத்திய அரசு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு சாதாரண மக்களுக்கு தெரியல. திமுக அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 150 நாளாக அந்த வேலையை நாங்கள் கொண்டு வந்துடுவோம், சம்பளத்தை கூட்டுவோம்னு சொன்னாங்க. இந்த 5 வருஷம் முடிய போகுது, அதற்கான எந்த இதுவும் பாராளுமன்றத்தில் யாரும் பேசி நடவடிக்கை எடுத்ததா தெரியல. 39 MP அவங்க கூட்டணியில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ மத்திய அரசு அவங்களா 125 நாளைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆடட் ஃபீச்சராக வேலைக்கு போகாத நாட்களுக்கு பென்ஷன் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுலேருந்து காந்தி பேர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணி திசை திருப்புறாங்க. அப்படி பேர் எடுத்ததுக்கு சொன்னாங்கன்னா அதிமுகவில் அம்மா பீரியடில் எத்தனை திட்டம், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா மினி கிளினிக்கு, அம்மா சிமெண்ட்டு, அம்மா வாட்டர், எத்தனை திட்டங்கள் எல்லாத்துக்கும் இவங்க தானே பேர் எடுத்துட்டாங்க. அம்மா உணவகம் அவ்வளோ பேருக்கு சாப்பிட்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் சினிமா துறையில் கூட இருக்கிறேன், 2-3 சினிமாவில் நான் பண்ணியிருக்கிறேன், ஹீரோவாக நடிச்சிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க, எங்களுக்கு சாப்பாடு போடுறதே அம்மா உணவகம் தான் சாப்பிட்டு சொல்லுவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு கதையோடு அவங்க கனவுகளோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சென்னையில். அந்த உணவகத்தெல்லாம் மூடிட்டு முதலமைச்சர் மத்திய அரசுக்கு எழுதுறாரு, கலைஞர் உணவகம் ஆரம்பிக்கிறோம், 500 கோடி கொடுங்கன்னு எழுதி அனுப்புகிறாரு. மத்திய அரசு கேட்டுச்சு, சரிப்பா நீ ஏற்கனவே நாங்கள் கொடுத்த 4000 கோடி மழைநீர் வடிகளுக்காக கொடுத்த மாதிரி என்னப்பா செஞ்சால் கணக்கை காமிப்பான்னு சொன்னால் அதுக்கு கணக்கு இல்லை, இவங்க எப்போ விட்டாங்க. அதனால் அந்த 500 கோடி வரலை, அதனால் அந்த கலைஞர் உணவகம்னு ஒன்று வரலை, மக்கள் தப்பிச்சாங்க. ஆனால் அம்மா உணவகம் இந்த வெள்ளம் வரும் பொழுது அந்த அரசு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. திமுக காலத்தின் கட்டாயம். ஆமாம், அது மாதிரி ஒரு காலத்தை கடந்த திட்டங்களை தந்தது அதிமுக தான். எந்த காலம் பேசக்கூடிய திட்டங்களை தந்தது அதிமுக தான். அதனால தான் இன்றைக்கும் புரட்சி தலைவர் நிற்கிறாரு, புரட்சியில் அம்மா நிற்கிறாங்க. எடப்பாடி அவங்க வழியில் மிக சிறப்பாக சாமானிய மக்களுக்கான தலைவராக இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு. சாமானிய மக்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு. இப்போது இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பித்து வரவங்களும் அவர் பண்ண திட்டத்தை தான் எடுத்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அதுதான் காலத்தின் கட்டாயம், அவர் தான் செஞ்சுருக்காரு. ஒரு விவசாயியாக இருந்து விவசாயிக்கு என்ன கொண்டு வரணும், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்னைக்கு எத்தனை 3 ஒரு டிஸ்ட்ரிக்டையே வந்து தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு விவசாயத்தை. இது இன்னொரு கட்சியோட தலைவர் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஆமாம், அவரே பண்ணிக்கிறார்ல. நம்ம தலைவரை தான் கடை வாங்க வேண்டியது இருக்குது, இல்லைன்னா தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது. நீங்கள் அது சொல்லும்போது கூட மதுரையில் இப்போ நான் இருக்கிறேன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்ரு 700 அடிக்கு கீழே இருக்கும், போர் போடணும் நம்ம. ஆனால் ஐயா எடப்பாடி ஆட்சி பீரியடில் எங்களோட அந்த வைகை ஆற்றில் வந்து செக் டேம் கட்டினாங்க. அதுக்கு பிறகு தண்ணி அதில் தேங்கி நிற்கிறனால நிலத்தடி நீர் வந்து உயர்ந்தது. இன்றைக்கி வந்து 150 அடி 200 அடியில் இப்போ மதுரையில் தண்ணி கிடைக்கிது, தண்ணி கஷ்டம் இல்லை. நான் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது 2 தண்ணி லாரி வாங்கி கிராமமாக சப்ளை பண்ணேன் தண்ணி. அந்த அளவுக்கு தண்ணி கஷ்டம் இருந்தது திமுக ஆட்சி பீரியடில். இப்போ அது இல்லை. இப்போ ஆமாம், இப்போ நல்லா சிறப்பாக இப்போ இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் என்னோட லாரி டிரைவரை திருப்பரங்குன்றம் மக்கள் கேட்குறாங்க, நீ நின்றா கூட எலெக்ஷனில் ஓட்டு போடுவோப்பான்னு டிரைவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு திருப்பரங்குன்றம் மக்கள் எடப்பாடி ஆட்சி வரணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இதோடு இருக்கிறாங்க, எதிர்பார்ப்போட தமிழ்நாட்டு மக்களே இருக்கிறாங்க. அதிமுகவனை மதுரையில் கொண்டு வரதுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? உங்களோட திட்டங்கள் என்ன? இல்லை, ஸ்ட்ராட்டஜி சொல்ல மாட்டாங்களா, அதெல்லாம் ரகசியம். ஆனால் மத்திய அரசே ஒன்று செஞ்சிருச்சு, SIR ஒன்று கொண்டு வந்தாங்க. பொதுவாக சாருன்னு சொன்னாலே திமுக கலர்ச்சி. ஏன்னா பொதுச் செயலர் யார் அந்த சாருன்னு கேட்டு உலகம் பூரா போச்சு இல்லையா. அதுலேருந்து இது அண்ணா யூனிவர்சிட்டி சார் யார், இப்படி ஒவ்வொரு சாராக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த SIR அவங்கள பயமுறுத்திருச்சு. ஆமாம், முதலமைச்சரே பேசும்போது கூட சிறியனை மாற்றி சொல்லுவார், SRIன்னு சொல்லுவார், அதை மாற்றி சொல்லுவார். அப்படி இந்த மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் 40,000 ஓட்டு ஆவரேஜாக எடுத்தீங்கன்னு. அப்போ இதுலேயே திமுக கல்ல ஓட்டு போடுறவங்க பூரா முடிஞ்சு போச்சு.
அப்போ இந்த வேலையை அவங்க பார்த்துட்டாங்க. அதனால் பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. பொதுச் செயலாளர் பண்ண ஸ்ட்ராட்டஜி அருமையான ஸ்ட்ராட்டஜி. பூத் கமிட்டி அமைச்சார். 9 பேர் கொண்ட ஒருத்தர் ஒரு பூத்துக்கு. நெருக்கி ஒரு 68,000-70,000 பூத் இருக்கணும் தமிழ்நாட்டில். அப்போ இந்த பூத் கமிட்டி வேலை பார்த்தாலே சரியா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 50 ஓட்டு 100 ஓட்டு தான் கணக்கு இருக்கும். அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். உட்காந்து பேப்பரை படித்து டிவியை பார்த்துக்கிட்டு ஏடிஎம்க்கு ஆட்சிக்கு ஒரு நினைக்கிறேன். நம்மளை கூட சொல்கிறேன், தொண்டர்களே சொல்கிறேன், பெரிய கனவை யோசிக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கொடுத்துருக்க வேலை என்னோட இதில் பூத்தில் எனக்கு எந்த ஓட்டு எங்கே பூத்து இருக்கோ அந்த பூத்தில் நான் ஓட்டு வாங்கி தரேன். இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு 700-750 ஓட்டு தான் ஒரு பூத்தில் வரப்போகுது. அப்போ ஒரு 400 ஓட்டு வாங்குறதுக்கான வேலையை பார்த்தா போதும், இதுவே போதும். இப்போ சரவணா டாக்டர் என்னால் முடியும். இங்கே தான் வந்து சார்பு அணி வந்து வேலை செய்யுது. இப்போ நாங்கள் மருத்துவர்கள் இருக்கிறோம், சார்பு அணியில் இருக்கிறோம், நான் இணை செயலாளராக இருக்கிறேன். ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு 5 டாக்டர் தொகுதியை நாங்கள் தத்தெடுத்துக்கிட்டாலே நாங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொண்டர்களை நாங்கள் பார்த்துக்கலாம், கனிவாக கவனிச்சுக்கிற முடியும். அப்போ இது போதும் தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு. இதை தாண்டி தான் இந்த ஐடி டீம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சு. அதனால் யாரை கேட்டாலும் உடனே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, த்ரெட்டு இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் பண்ணாலும் ஒரு ஹார்ட்வேர் காப்பி நீங்கள் வச்சுக்கிற வேண்டியது. ஆமாம், மருத்துவமனையிலே நான் பார்த்துட்டேன். நான் என்ன தான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணேன், கிரவுண்ட் ஒர்க்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த ஹார்ட்வேர் பூரா வச்சுருப்போம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை பேப்பரில் நாங்கள் ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு அந்த கேஸீட்டை கொண்டு போய் அவர் எரிச்சுக்கிட்டு இருப்போம். இதான் செய்கிறோம். அதனால் இந்த கிரவுண்ட் ஒர்க்கு தான் நிற்கும். அதனால தான் இது தொண்டர்களின் கட்சி. தொண்டர்களாக தொடங்கப்பட்ட கட்சியில் தான் புரட்சித் தலைவர் வர தன்னை இணைச்சிக்கிட்டு அனைத்து இந்த அன்னார முன்னேற்ற கழகமாக மாறிச்சு. ஒரு தொண்டர் தான் நீ கட்சியோட பொதுச் செயலாளராக வந்திருக்கிறாரு. அதனால் இந்த மாதிரி ஒரு தொண்டனி இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததும் பொதுச் செயலாளர் தான். அப்போ இதுதான் இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் எனக்கு வந்த உடனே எனக்கு ஒரு வாய்ப்பு. ஆமாம், எல்லோரும் சொல்லுவாங்க, டாக்டர் சரவணன் எந்த கட்சிக்கு போனாலும் சீட்டு மட்டும் வாங்கிறாருப்பான்னு சொல்லுவாங்க. அங்கே பார்க்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் வைப்பாங்கல்ல, மார்க் போடுவாங்க. ஆமாம், ஸ்கூலில் மார்க் போடுவாங்கல்ல, தியரிக்கு வேலை மார்க் போடுவாங்க, ப்ராக்டிக்கலுக்கு அந்த அவர் ப்ரெசன்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் போடுவாங்கள்ல. அப்படி போட்டு வரும்போது டாக்டர் சமூக சேவை செய்கிறவர் அப்படின்றது அதே ஒரு 50 மார்க் எனக்கு கிடச்சி போயிடுது. அதனால எனக்கு சீட்டு கிடைக்குது. அதனால் இதில் வேறு எந்த இதுவும் கிடையாது. நானும் வந்து நான் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு விசுவாசமாக நான் வந்து செயல்படுவேன். இன்றைக்கி மதுரையில் பார்த்திங்கன்னா நிறைய அன்றாடம் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அடித்தட்ட மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். திமுகவுடைய என்னென்ன அதை ஃபுல்லாக நம்ம முறியடிக்கிறோம். அவங்களுடைய அங்கே 2 அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய அந்த அராஜகங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி மதுரையில் ஒரு அரசியல் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி மக்கள் வந்து இன்றைக்கி தெளிவாக இருக்கிறாங்க இன்றைக்கி. அதனால் வரக்கூடிய இந்த தேர்தலில் உறுதியாக அதிமுக மதுரையில் வந்து 10 தொகுதி நிச்சயம் ஒரு க்ளீன் ஸ்வீப் அடிப்போம். ஆனால் அதிமுகவில் இப்போது இளைஞர்கள் இருக்காங்க, பெருந்தலைவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கட்சியிலையுமே வந்து 2மே பேலன்சிங்காக இருப்பாங்க. இப்போது நம்ம அதிமுகவில் வந்து இளைஞர்கள் வந்து இப்போது அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஏன் அதிமுகவை தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஏன் அதிமுகவை தேர்ந்தெடுக்கணும்? மக்களுக்கான சர்வீஸ். ஸோ இன்றைக்கி உள்ள இளைஞன் வந்து நிச்சயம் அவர் வேலை பார்ப்பார், அவருக்கான ஒரு சம்பாத்தியம் எல்லாம் இருக்கும் ஃபேமிலிக்கு. அப்போ அவர் அடுத்த கட்டம் வந்து மக்கள் சேவைனா அவர் வந்து அது வந்து ஒரு சமூக சேவையை தான் அவர் நினச்சிக்கிறோம். அப்படி நினைக்கிறவருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உள்ள சாய்ஸ் வந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான். அதை வச்சு சொன்னேன், எடப்பாடி அவர் கிளை செயலர்லேருந்து வந்திருக்கிறாரு. அது நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு. அதனால் புரட்சி தலைவர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலம் பேசக்கூடிய திட்டம் என்ன? சத்துணவு திட்டம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் தரக்கூடியது வந்து இந்த இயக்கம் தான். அப்போ இந்த இயக்கத்துக்கு வர்றதான் கரெக்டு. இல்லை நீ வந்து கலெக்ஷனு, கமிஷன், கரப்ஷனு, இல்லை ரவுடிசம் பண்ணணும்னா பிரியாணி கடையில் போய் நீ பில் கட்டாமல் வெளியே வரணும்னா திமுகவில் போய் சேர்த்துக்கலாம், உடனே சேர்த்துக்கிடுவாங்க அந்த கட்சியில். அதனால் வேறு எந்த நடிகர் ஆரம்பித்தாலும் இது புரட்சி தலைவர் வந்து வந்தார் அப்படின்னா அவர் 2 சமகாலத்தில் பேரலாக ட்ராவல் ஆனார். அவர் காலகட்டத்தில் அரசியலும் சரி சினிமாவும் சரி. சினிமாவில் அவர் மக்களுக்கான நல்வழி. ஆனால் மதுரையில் திமுக வரக்கூடாது, வர விட மாட்டீங்க. அது வர விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே திமுக வரக்கூடாது. நம்ம தனியாக பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு மக்களை இந்த பொங்கலில் பொங்க வைக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம ஆட்சியில் இருக்கும் பொழுது ஸ்டாலின் என்ன பண்ணார், ரோட போய் பொங்கலுக்கு 5,000 ரூபா கொடுங்க. இன்றைக்கி அவர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். அதனால் மக்களே பொங்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம வந்து நம்ம பொதுச் செயலாளர் சொன்னால் அடிப்படை வேலையை மட்டும் பார்த்தா போதும். பொதுக்கூட்டத்தில் சொன்னார்ல, ஆமாம், இன்னும் 100 நாள் இருக்குது, இந்த 100 நாள் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா போதும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுதான். அதனால் நம்ம உட்காந்த இடத்துலேருந்து நம்ம டிவி இதை பார்த்து பேசிக்கிட்டு பெருசாக கனவு கண்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை.
நம்ம லெவலுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சால் போதும். எங்கள் மாதிரி வந்து மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து நாங்கள் அங்கங்கே முழு தொகுதிகளை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நாங்கள் செஞ்சுக்கிடுவோம். தொண்டர்கள் ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ எங்கே நான் போன வாரம் பெங்களூர் போயிருக்கிறேன். அங்கே ஒரு 4 பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. பெங்களூர் கன்னடர் இருக்க அந்த இடத்துல ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி வரணுங்கன்றாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பெங்களூர்ல? பெங்களூரில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயமா இருக்குது. இப்போ நிறைய பேர் ஃப்ளைட்டில் வரும்போது பார்க்குறவங்க எல்லாருமே அப்போ வந்து சாமானிய மக்களாக இருக்கட்டும், எளிய மக்கள்லேருந்து படித்த வர்க்கம் வரைக்கும் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ரியல் எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு, மூர்த்தின்னுவாங்க. ஸ்டாலின் கூட பேசும்போது கூட சொன்னாராங்க, அவங்க பையன் கல்யாணத்தில் மூர்த்தி பெருசா கீர்த்தி பெருசான்னு கேட்டால் நான் வந்து மூர்த்தி தான் பெருசுன்னு சொல்லியிருந்தார். ஒரு நாள் சொன்னார். அதை போன மாதம் மாற்றிட்டார். ஆமாம், மாற்றிட்டார். ஸ்டாலின் தெரிஞ்சு போச்சு, ரொம்ப அடிச்சிட்டார் போல. அவருக்கு பேரே வந்து 10% அமைச்சர்னு வச்சுருக்கிறாங்க. உணவு, உடை, உறைவிடம் மனுஷனோட அத்தியாவசியம். நான் தங்குறது கடை வேணும், ஒரு ட்ரெஸ் வேணும், நான் சாப்பிடணும். இடம் வாங்குறதே பஞ்சாயத்து ஆகுது. 10% கமிஷன் கொடுத்தா தான் ஒரு இடத்த பதிய முடியுது. சப் ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவார், சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்கு 1 கோடி ரூபா லஞ்சம். இதுதான் அந்த துறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் தான் சொல்லப்போனால் இன்னும் வந்து திமுகவில் நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் பணத்தை வச்சு. ஆனால் பணம் வந்து பாதாள வரைக்கும் பாயும்னு பழசு சொல்லுவாங்கல்ல, இந்த தடவை எல்லாம் இல்லை. மக்கள் ஆனால் ரெடியாக இருக்கிறான், புரிஞ்சுருக்கிறான். கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க. ஓட்டு போட போகும்போது யோசிச்சு போடுவாங்க. அது எப்பயுமே மக்கள் செய்வாங்க, தெளிவாக இருப்பாங்க. இந்த முறை வந்து எடப்பாடியார் மேலே மக்களுக்கான நம்பிக்கை இருக்குது. இந்த டீ கடையில் பார்க்குறோம்ல, நீங்கள் நான் கூட நம்ம ஏசிஎம்ல உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். டீ கடையில் சொல்கிற அந்த தீர்ப்பு தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கூட பெரிய தீர்ப்பாக இருக்கும். அப்படின்னு சொல்கிறேன், எடப்பாடி ஆட்சிங்க அடுத்த வேலையை பாருங்கள், போடுங்க, ஒரு டீ போடுங்க அப்படின்ற அந்த ரேஞ்சில் தான் எனக்கு டீ கடையிலே இருக்குது. நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் இந்த இதில் வந்து முதலமைச்சராக வருவார். இப்போது அதிமுகனாலே திமுக வைக்கிற முதல் குற்றச்சாட்டு நம்ம பிஜேபியோட அடிமை, இல்லை பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறாங்க. நம்ம பிஜேபியோட கூட்டணியை வச்சுருக்கோம், வைக்காமே இருந்திருக்கோம். இப்போது ஒரு தீய சக்தி அகற்ற வேண்டிய இடத்துல நம்ம கூட்டணி வச்சுருக்கோம்னு எடப்பாடியை சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி அணுகிறீங்க? அது நான் ஏற்கனவே பேசுகிற மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்க கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நிற்கணும்னா தனித்து போட்டிக்கிடணும். ஆனால் வந்து பிறகு அண்ணாவே என்ன சொல்லியிருக்கிறாரு, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அவரே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணார்ல, பண்ணி தான் வந்து பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றார். அன்னைக்கு காங்கிரஸ்லேருந்து காப்பாற்றுறாரு தமிழ்நாட்டை. அப்போ அலையன்ஸில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும். இன்றைக்கி மக்களோடது என்ன, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, வந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அப்போ அதை அந்த ஒத்த கருத்தோடு இருக்க எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி பார்க்கல நிச்சயமாக வந்து பிஜேபி கூட்டணி இந்த தடவை இருக்கக்கூடியது சிறந்தது. திமுக அதை ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி சிறுபான்மை மக்கள் வாக்கு வங்கிக்காக அதை இது பண்ண பார்ப்பாங்க, எதிர்வினையாற்ற பார்ப்பாங்க. அது இந்த முறை நடக்காது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் கணக்கு எடுத்தாலே நீங்கள் பிஜேபி வாங்கின வாக்குகளை வாங்கி பார்த்துட்டாலும் அதிமுக வாக்குகளை கூட்டினா நம்மளும் ஜெயிக்கிறோம், ஆட்சி அமைக்கிறோம். இதுதான் இன்னும் ஒத்த கருத்துள்ள கட்சிகளில் என்ன வரப்போகிறது. யூஸ்வலாக எலெக்ஷன் ட்ரெண்ட் என்ன, கடைசி 24 ஹவர்ஸ் வரைக்கும் கூட மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கிறது அரசியல். ஆமாம், பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் டிவியில். அந்த மாதிரி அப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒரு நாள் ஓடும். நம்ம நினைக்கக்கூடிய மக்கள் விரும்புகிற பல கட்சிகள், நம்ம விமர்சனம் பண்ண கட்சிகள் கூட வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு கருத்தில் திமுக விரட்டாட்டி திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்மளுக்கு அடுத்து பஞ்சாயத்துறா அப்படின்னு நினச்சி கூட உள்ள கூட்டணிகளை வந்து ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வரும். அனுபவம் தான் தேவை. நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்த்தா அவர் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் இதில் அனுபவம் தேவை உங்களுக்கு. அப்போ வந்து ஒரு 50 வருஷம் அரசியல் அனுபவம் கொண்ட ஒருத்தர், மிகப்பெரிய ஆளுமை, சாமானிய மக்களின் தலைவர், திட்டங்கள் கொண்டு வர்றாருல, பேசப்படக்கூடிய திட்டங்கள் நிலைச்சு நிற்கிது. அதாவது அம்மா வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து 4 கிராம் தங்கத்தை 8 கிராம் தங்கமாக மாற்றினாரு. மகளிருக்கு இது ஸ்கூட்டிக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி பாரத பிரதமரே வந்து தொடங்கி வச்சார். திமுக தான் எனக்கு பார்க்க அடிமை மாதிரி தெரியும். பிஜேபி அடிமையாக திமுக தான் செயல்படுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஐயா வந்து அலையன்ஸில் இருக்கிறாரு. ஆனால் பாராளுமன்றத்தில் மத்திய அரசை எதிர்த்தும் நம்ம வாக்களிக்கிறோம். திமுக ஸ்ட்ரீட்டில் வந்து பேசுவாங்க, ரோட்டில் மக்கள்கிட்ட பேசிட்டு நைட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவாங்க. இப்போ பார்த்தா கனிம வள கொள்ளை, துரைமுருகனோட சீனியர் அமைச்சர் நெருக்கி வந்து 1430 கோடி, 22.7 லட்சம் டன்னு இதுக்கு கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை. இடி கேஸ் வந்துடுது. டெல்லிக்கு போய் ரகசியமாக போய் பார்த்துட்டு வந்துட்டார்ல. இப்போ கே நேரு பையன் போயிட்டு வந்துட்டார்ல. இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க,
அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான். அதுதான் அடிமையாக இருக்க முடியும். வெளியே நானும் ரவுடி தான் நானும் ரவுடி நானும் தான் ரவுடி தான் சொல்லிக்கிற வேண்டியது. எடப்பாடி நேராக போல்டாக நிற்கிறாரு. இந்த இப்போ பியூஷ் கோயல் வந்திருந்தாங்க, பேசுகிறாங்க, வெளியே ப்ரெஸ் மீட் தர்றாங்க. அதனால் பத்திரிகையில் யூகங்களை கிளப்பி விடலாம். ஆனால் யாருக்கு கமாண்ட் யார்? தமிழ்நாட்டில் அமித்ஷாஜியே சொல்லிட்டாரு. சொல்லிட்டாருல்ல, ஐயா தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டில் அவர் ஏடிஎம்கே தலைமையில் தான், எடப்பாடிய தலைமையில் தான் என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டாரு. இதுதானே இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. திமுக எல்லாத்தையும் மாற்றி மறைச்சு அவங்க அரசியல் லாபத்துக்காக பேசி பார்ப்பாங்க, அது பலிக்காது. அதனால் உண்மையான பிஜேபி அடிமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து திமுக தான். திமுக வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை மேலே வைக்குது. என்னென்னா, அதிமுக வந்து கூட்டணியை தேடிட்டு இருக்கு, கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணிலாம் எனக்கு ஜெயிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பழி சுமையும் கிடையாது, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க அதிமுக மேலே. ஆனால் உண்மையிலேயே யார் கூட்டணி அரசுன்னு மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டு அரசியலில் தனிச்சு நின்று கூட்டணி இல்லாமல் ஜெயிச்ச கட்சினா அதிமுக. புரட்சித்தலைவி அம்மா காலத்தில் ஜெயிச்சிருக்கிறோம், நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். கூட்டணியே இல்லை, நிற்கிற எல்லாரும் ரெட்டையில நெல்லுன்னு சொல்லி நிப்பாட்டின ஒரு ஆள் வந்து புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். திமுக வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-15 உருப்படி எவ்வளோ வச்சுருப்பாங்க, வச்சுக்கிட்டு அதுதான் கூட்டணி. மாதம் சம்பளம் போடுறாங்கன்னு இப்போ நம்ம கேள்விப்படுறோம். ஆமாம், கம்யூனிஸ்ட் வந்து நம்ம ஒரு காலத்தில் உண்டியல் குலுக்கி பார்த்துருக்குறோம். இப்போ பார்த்தோன்னா அக்கௌண்ட்டில் 25 கோடி வாங்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. அதனால் ஒரு 10 கட்சி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ரவுடி தான்ன்ற மாதிரி ஒரு ஆட்டம் காமிக்கிறது தான் திமுக. அவங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருக்குது, போசியில் சொல்கிற மாதிரி தில்லு இருக்குது அப்படின்னா தனிச்சு நிற்கட்டுமே திமுக. அந்த தேர்தலில் எல்லா கூட்டணியும் கழட்டி விட்டுறட்டும், திமுக மட்டும் தனிச்சு போட்டி போடட்டும், ஜெயிக்குதான்னு பார்ப்போம். நிச்சயம் நடக்காது. இது தனித்தனி கட்சியாக நின்றா இன்றைக்கி அதிமுக தான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது 17 லட்சம் தொண்டர்கள், கட்டி காத்த அம்மா புரட்சி தலைவி காலத்தில் 2 கோடி தொண்டர்கள், இன்றைக்கி 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட பெரிய இயக்கம் அதிமுக. நம்ம தான் ஜெயிப்போம். தனிச்சு நின்றா அதிமுக தான் வெற்றி பெறும். அதனால தான் என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டணி விடாமல் இழுத்து பிடிச்சிக்கிட்டு தெரிகிறாரு ஸ்டாலின். அதனால் வந்து அவர் தெரியாமல் அவர் 4 கைத்தறியை வச்சுக்கிட்டு தெரிகிறாரு. அவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து இருக்குது. இந்த கூட்டணி இப்போ உடையும் பாருங்களேன். இன்னும் இப்போ காங்கிரஸ் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு, அங்கிட்ட ஒருத்தர் வந்து போய் இன்னொருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் போய் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு ஒருத்தரை. விசிக ஒரு பக்கம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. தீய சக்தி திமுக விசிக திருமாவளையம் கத்திக்கிட்டு இருக்காரு மைக்கில். கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம். அதனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சீட்டு பேரத்தெல்லாம் பார்ப்பாங்க, ஒன்றும் ஓடி அடையாது. இன்னும் வந்து இன்னும் 1-2 கூட்டணி கட்சியை திமுகவே சைலண்ட் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளே 2-3 பேர் வரப்போகிறாங்க செய்தியை கிளப்பி விடுறாங்க. இது அதனால் அக்கு வேறு ஆணி வேறு அந்த திமுக கூட்டணி உடஞ்சிடும். அதிமுக பிஜேபி இப்போ தெளிவாக இருக்கிறோம், இன்னும் பல கட்சிகள் உள்ளே வரப்போகிறாங்க. அதனால் நிச்சயமாக நீ கடைசி கவுண்டிங் பார்த்தீங்கன்னா, மிஷினில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தான் எல்லா தொகுதியும் வென்றெடுக்கும். பொதுச்செயலாளர் 210 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் சாலிடாக பெரும்பான்மையான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இது விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, திமுக வந்து மைனாரிட்டி ஆட்சி. அம்மா சொல்லுவாங்க சட்டமன்றத்தில், நம்ம அடிக்கடி இன்னும் கூட காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு, மைனாரிட்டி திமுகன்னு சொல்லுவாங்க. அது என்றைக்குமே மைனாரிட்டி திமுக தான். இந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மையான வெற்றியை அதிமுக தருவாங்க. கூட்டணியோடு ஜெயித்தாலும் யாருமே அசைக்க முடியாத இடத்துல அதிமுக இருக்கும். மாண்புமிகு எடப்பாடியார் சாமானிய மக்களோட வழி திறந்த முதலமைச்சரை செயல்பட்டு தன்னை நிரூபித்த அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டை நிச்சயமாக 2026 வழி நடத்துவார். இப்போது ரீசெண்டாக இந்த செவிலியர் நர்ஸுங்களோட போராட்டம் வந்து கடந்த ஒரு 15 நாளாகவே வந்து ரொம்ப இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அதை வந்து இப்போ ஆளும் திமுக அரசு சரியாக கையாளலை. அதை என்னென்ன அது பிரச்சனை? இப்போ பார்த்திங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் ஷார்ட்டேஜ். அப்போ வந்து செவிலியரை வந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கான்ட்ராக்ட் பேசிஸில் எல்லாம் நியமனம் பண்ணுறோம். பொதுவாக மக்களுக்குள்ளே என்ன மனசில் இருக்கும்னா, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறேன், சர்வீஸ் கமிஷன் பரிட்சை எழுதுவாங்க, சமயத்தில் 10A/1ன்னு சொல்லி டெம்பரரியாக எடுப்பாங்க, கொஞ்சம் சில காலம் கழித்து அதை பெர்மனண்ட் ஆக்குவாங்க. அப்போ மக்கள் மனசில் எப்படியாச்சும் இன்றைக்கி டெம்பரரியாக நுழைஞ்சிருவோம் உள்ள, இது ஒரு நாள் எப்படியாச்சும் நம்மளை ஒரு 5-6 வருஷத்தில் பெர்மனண்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு அடிப்படையில் உள்ளே வந்துடுவாங்க. அப்படி வந்தவங்கள இந்த திமுக ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிருச்சு, பெர்மனண்ட் பண்ணாமல் அவங்கள ஃபுல்லாக நீக்கிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, காலி பணியிடம் இல்லை, இருந்தால் நாங்கள் வந்து உங்களை உள்ளே போட்டு உள்ள சர்வீஸில் கொண்டு வந்திருப்போம்னு சொல்லி இது அமைச்சர் சுப்பிரமணியன் போய் சொல்கிறார். காலி பணியிடத்தை யார் உருவாக்கணும்? அரசு தான் உருவாக்கணும்.
நான் டாக்டராக நான் சொல்கிறேன், WHO ரெக்கமெண்டேஷனை பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் வேணும், 1000 பேருக்கு 3 நர்ஸு வேணும். அந்த ரேஷியோ இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இன்னைக்கு இல்லை, ஹெல்த் செக்டாரில் இப்போ இல்லை. அப்போ காலி பணியிடங்களுக்கான வாய்ப்பு தேவை இருக்கிறது. அப்போ இதை வந்து இந்த மாநில அரசு, இந்த திமுக அரசு, இந்த மைனாரிட்டி திமுக அரசு, ஸ்டாலின் துதி மட்டும் பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய மாசு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த துறை, இதை ஒழுங்காக அந்த காலி பணியிடத்தை நிரப்பி இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருக்கலாம். 356வது வாக்குறுதி, அவங்களோட தேர்தல் வாக்குறுதி, இவங்களை வந்து நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அன்னைக்கு போய் உட்காந்து மக்கள் போராட்டம் பண்ணும்போது சொல்ல தெரிஞ்சிச்சு முதலமைச்சருக்கு, கூடவே போனார்ல, மா சுப்பிரமணியம் போனார்ல சென்னையில் இருந்தனால, இன்றைக்கி ஏன் செய்யலை அவங்க? இந்த ஒரு துறையே தான் கிடையாது. இன்னும் வந்து மருத்துவர்கள் போராட்டம் இருக்குது, அவங்க ஊதிய உயர்வு கேட்டு, அவங்களுடைய ப்ரொமோஷன் கேட்டு இருக்கிறது. அதையும் இந்த அரசு வந்து செவிமடுக்கலை. இந்த அரசு டாக்டர்களுக்கு ஊதியத்தை உயர்த்துவோம்னு பே பேண்ட் 4 அப்படின்றத அறிவித்ததே கருணாநிதி அறிவிக்கிறார். அதனால் அப்பா பேச்சை கேட்காதவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அப்பா பேச்சை கேட்டிருந்தால் அவங்க அப்பா சொன்னதை செஞ்சுருக்கணும் டாக்டர்களுக்கு. இன்றைக்கும் டாக்டர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் கொரோனா காலத்தில் இறந்த விவேகானந்தன் டாக்டர் குடும்பத்திற்கு, அவருடைய மனைவிக்கு இன்னும் அவங்க வேலை தரலை. இதே இது கொரோனா காலகட்டத்தில் உடனடியாக காம்பன்சேஷன் எல்லாம் கொடுத்தது எடப்பாடியார் அரசு. 50 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அப்போ நிதி பற்றாக்குறை இருந்துச்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொரோனாவில் உயிர் நீத்த மருத்துவர்களுக்கு கொடுத்தாங்க. இன்னும் ஒருத்தரெல்லாம் வந்து ஒரு இடத்துல அவரை கடைசி இறுதி சடங்கு நடத்த விடாமல் கூட மக்கள் பயத்தில் தடுத்தும் போது கூட அவங்க காவல் கொடுத்து அந்த இறுதி மரியாதை சிறப்பாக செஞ்சவர் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி தான் அது. அதனால் இது எல்லாம் கூட்டி கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கெல்லாம் பார்த்தா கூட்டணியே இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இப்போ அதிமுக இருக்குது. மக்கள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. மக்கள் ஒரு தீர்ப்பு எப்பயுமே தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறோம். அடிச்சா இதுதான் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஆமாம், அப்படி பார்க்கல இன்றைக்கி மக்கள் மனசில் திமுக கரைம்புறா சம்பாரிச்சிருக்கான்ல நம்மளை வச்சு, அவன்கிட்ட வாங்கிக்கிறோம், ஓட்டை நம்ம பாட்டுக்கு அதிமுகவுக்கு போட்டுருவோம் அப்படின்றது. ஏன்னா 1000 ரூபாய் அறிவிச்சார் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில், 30 மாதம் கொடுக்கல. ஆமாம், நம்ம பொதுச் செயலாளர் எல்லாம் அவங்களுடைய தொடர்ச்சியாக வலியுறுத்தலுக்கு பிறகு அப்புறம் வந்து தகுதி அடிப்படைக்கு வர்றாரு. வந்து அதில் வந்து நெருக்கி ஒரு கோடி பேருக்கு தான், 1 கோடியே 15 லட்சம் பேருக்கு தான் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்போ இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, தேர்தல் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் பேரை சேர்க்க போகிறாரோ, 15 பேர் சேர்க்க போகிறேன்னு போய் சொல்கிறார். அப்போ அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு கணக்கு சொன்னார், ஓட்டு கேட்டு வந்தால் மாதம் 1000னா 30 மாதத்துக்கு 30,000 ரூபா ஆகிப்போச்சு. அப்புறம் நீ வழக்கம் போல் தேர்தலுக்கு தருவியே, இதெல்லாம் சேர்த்து நீ கொடுப்பா, அவங்க ஓட்டு போடுறேன். இல்லைன்னா இதே இதை எடப்பாடிக்கு நாங்கள் ஓட்டு போட்டு அவர் ஆட்சிக்கு வந்து அவர் செஞ்சுட்டு போகிறாரு. எனக்கு இந்த 1000 2000 தந்துட்டு போகிறாரு. பொங்கல் காசு நீ தரேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அவர் 2500 உண்மையிலே கொடுத்தாரு. ஆமாம், பொங்கல் தொகுப்போடு சேர்த்து கொடுத்தாரு. நீ போன வருஷம் கொடுத்து பொங்கலுக்கு வெள்ளம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புளியில் பார்த்தீங்கன்னா பள்ளி கிடக்கு. அதுக்கு அவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த 5000 அவரே கொடுத்துருவார். அதனால் போயிட்டு வா சாமி அப்படின்னு மக்கள் திமுகவுக்கு டாட்டா காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ணே, அரசியலை தாண்டி உங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களை வந்து பொது நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கேன், ஆனால் பெரிய அனுபவம் கிடையாது. உங்களை பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து சரவணனை பற்றி என்ன தெரியுமோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற மக்களும் நம்ம கட்சி தொண்டர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க யார் இந்த டாக்டர் சரவணன், இவர் ஏன் கரெக்டான கேண்டிடேட் ஃபார் ஏஐடிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சந்தோஷண்ணே. அதாவது எனக்கு வந்து எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது. நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதை வந்து 2வது எபிசோடுக்கு அண்ணன் வரணும்னு கேட்ட உடனே உங்களோட பிஸி ஷெடியூலில் எனக்கு உங்களுக்கு இப்போ டைம் அடுத்து ஃப்ளைட் டைம் ஆகிடுச்சுன்னீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த 2 மணி நேரம் நீங்கள் வந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உண்மையிலே எனக்கு இது ஒரு பெரிய பாக்கியானே. ஏன்னா நான் வந்து வெறும் தொண்டன்ற ஒரு அடையாளம் மட்டும்தான் இருக்குது. அப்பா இருக்கார், தாத்தா இருக்கிறத விட எனக்கு வேறு எந்த அடையாளமும் கிடையாது. ஆனால் என்னையை நீங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கு உண்மையிலேயே. ரொம்ப 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 நன்றி தம்பி. நீங்கள் சொன்னீங்கல்ல தொண்டன்னு சொன்னீங்கல்ல, இந்த கட்சியில் தொண்டன்றத மிகப்பெரிய போஸ்ட். ஆமாம், பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், பொதுச் செயலாளர் உடனே என்ன சொன்னார், கட்சியோட முதல் தொண்டன் நான் சொன்னார். அதனால் இதுதான் பெரிய இது. இன்னும் நீங்கள் பல நல்ல நிலையை இந்த இயக்கத்தில் நீங்கள் அடைவீங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோடில் நம்ம அதிமுகவோட ஒரு வருங்கால ஒரு தவிர்க்க முடியாத தலைவரை தான் நம்ம பார்த்துருக்கோம். அவரோட பகிர்வை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. பார்க்குற உங்களுக்கு
அதிமுகவில் இருக்கிற தொண்டனுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது, அதிமுக ஏன் இளைஞரோட தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்த எபிசோடில் இன்னொரு தொண்டன் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.